ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான பிளெயின் பிரியாணி ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு அரை கப் போல் பசுப்பால் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் தயிர், ஒரு கை போல் கொத்தமல்லி புதினா, இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. 2 கப் போல் பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் நெய் போட்டு அது சூடானதும் எடுத்து வச்சுருந்த வாசனை பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போல். இப்போ எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. 1 ஸ்பூன் போல் தக்காளி பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். இது ரெடிமேடாக வாங்கினேன். இது இல்லாட்டா அரை தக்காளியோ, பெரிய தக்காளினா அரை தக்காளியோ, சின்ன தக்காளினா ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது இல்லாட்டி இதுவும் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது வேண்டாம். இப்போ எடுத்து வச்சுருந்த புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் சில்லி பவுடரும் எடுத்துருக்கிறேன், மிளகாய் பொடி. இது இல்லாட்டி நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், பிரியாணி மசாலா இல்லாட்டி. இப்போ இது கூட எடுத்து வச்சுருந்த 1/4 கப் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதும் எடுத்து வச்சுருந்த அரை கப் பாலும் 2.5 கப்பு தண்ணியுமா சேர்த்து மொத்தமாக 3 கப்பு, 1.5 கப் அரிசிக்கு 1க்கு 2 கணக்கு வச்சு 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அதில் 2.5 கப் தண்ணியும் அரை கப் பாலுமா 3 கப் ஊற்றிருக்கிறேன். இப்போ அது நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சுருந்த ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா சிம்லையே வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வர்ற ஸ்டேஜில் இதை மூடி வச்சு சிம்லே வச்சு ஒரு 10 நிமிஷம் குக்கர் விசில் இல்லாமல் வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தம்மில். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிளெயின் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.